இருப்பதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஜய் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் சொத்து கணக்கை மறைத்தது குறித்து வருமான வரித்துறை விசாரிக்க கோரி பெரம்பூர் வாக்காளர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. பெரம்பூர் தொகுதி வேட்புமனுவில் 115.13 கோடி சொத்து என கூறிய விஜய், திருச்சி கிழக்கு தொகுதியில் 220.15 கோடி ரூபாய் சொத்து உள்ளதாக கூறியிருக்கிறார் என்றும் மனுதாரர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து கணக்கை மறைத்தது குறித்து வருமான வரித்துறை விசாரிக்க கோரி பெரம்பூர் வாக்காளர் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் 100 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்தை குறைத்து காண்பித்துள்ளது முறைகேடு என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ராம்ஜி, இந்த வழக்கு தொடர்பாக முழு விவரங்கள் என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைவரும் நடிகர் விஜய சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரு. இந்த தொகுதியில் விஜய் தாக்கல் செய்த வேட்பு மனுக்கள்ல முன்னுக்கு பின் முரணாக தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும், பெரம்பூர் தொகுதியில தாக்கல் செய்த வேட்பு மனுவில சொத்து கணக்கை மறைத்துள்ளதாகவும் கூறியும் வியாசார்பாடியை சேர்ந்த பெரம்பூர் வாக்காளரான விக்னேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில பெரம்பூர் தொகுதியில தாக்கல் செய்த வேட்பு மனுவில அவரின் சொத்து மதிப்பு 115 கோடியே 13,63,63,000 ரூபாய் என குறிப்பிட்டிருந்த விஜய், திருச்சி கிழக்கு தொகுதிக்கான வேட்பு மனுவில 220 கோடியே 15,62,200 ரூபாய் என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது திருச்சி கிழக்கு தொகுதியில தாக்கல் செய்த வேட்புமனுவில் குறிப்பிட்ட சொத்து மதிப்பை விட பெரம்பூரில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் குறைவாக காட்டியிருப்பதாகவும், இது உண்மை தகவலை மறைத்திருக்கும் சமம் என்பதால் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுக்களை தெரிவித்துள்ள சொத்து விவரங்கள் முழுமையானவையா உண்மையானவையா என விசாரிக்க வருமான வரித்துறைக்கு தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுதாரர் மனுவிலே தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு இந்த தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது 2 தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்தவர் ஒரு தொகுதியில 100 கோடி ரூபாய் வரை குறைத்து காட்டியதும் முறைகேடானது என தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்கும்படி வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளார். வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி.